வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். முன்னாள் முதல்வர் கருணாநிதி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சட்ட ரீதியாக விசாரணை நடத்தி அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. வேலூர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் 3 பேர் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்தனர். மத்திய அரசினுடைய திட்டங்களை பெறாமல் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறது திமுக அரசு. கும்பகோணம் தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பிரச்சாரம். பாஜகவின் எந்த சதி திட்டத்தையும் தமிழகத்தில் நுழைய விடாமல் ஸ்டாலின் தடுத்து வருகிறார். புதுச்சேரியில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய வழக்கில் ராமதாஸ் தரப்பில் ஐகோர்ட்டில் மேல்முறையீடு. தமிழக சட்டசபை தேர்தல் 2026. மு.க. ஸ்டாலின், இபிஎஸ், சீமான், விஜய் ஆகியோர் மனுக்கள் ஏற்பு. சிறுகளையில் நடைபயிற்சியின் போது காய்கறி விற்பனை செய்பவர்களிடம் வாக்கு சேகரித்தார் முதல்வர் ஸ்டாலின். திமுக பலமாக இருந்ததால் ஏன் 24 கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டும்? மதுரை மத்திய தொகுதி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சுந்தர்சி கேள்வி. பிரபல டிவி நடிகை சுபாஷினி தற்கொலை கணவர் பிபின் சந்திரனிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டம். திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முயன்றது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள்தான். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரன் சி. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. கை விலங்குடன் போலீஸ் வேனில் இருந்து இறங்கி வந்த நடிகை மிருணாள் தாகூரை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி. தம்பிதுரை, திருச்சி சிவா, அன்புமணி உள்ளிட்ட 6 பேர் மாநிலங்களவையில் எம்பிகளாக பதவியேற்றனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.